வந்து ராஜா ஃபெஸ்டிவல் வருதா, அதுக்கு நாங்கள் ட்ரெஸ் எடுக்க தான் போகிறோம். ஆனால் 2 நாள் தான் இருக்கு. அங்கே கடையில் கூட்டமாக இருந்துச்சு, அதனால வீடியோ எடுக்க வேணாம்னு சொல்லிட்டோம். அதனால நான் வீடியோ எடுக்கல. சேரீ எடுக்க போகிறோம். எனக்கு அதுதான் போகிறோம். மணி 6 மணி ஆயிடுச்சு. பூவா மட்டும் தான் போகிறோம். சீக்கிரமாக வந்துடும். ஏன்னா நாளைக்கு டைம் இருக்காது. அடுத்த நாள் வந்து பண்டிகை வருதா. வேற கடை வேண்டாம், எனக்கு பிடிக்கல. வேண்டாம் வாய்ப்பே இல்லை ராஜா. போன டைம் இந்த கடையில் எடுத்து சுத்தமாக நல்லாவே ரேட்டு குறைக்கவே மாட்டேங்கிறாங்க. ஃபிக்ஸ்டு ரேட்டு. பரவாயில்ல போ, நான் வேறு கடையை நான் பார்க்கணும். எப்போ பார்த்தாலும் இந்த ஒரே கடைக்கு தான் கூட்டிட்டு போகணும். நிறைய கடை இருக்கு. அதே கடை தான் காட்டன் சைடு நல்லா தான் இருக்கு. ஒரே கடையில் இந்த கலெக்ஷன் நான் கையை எடுத்துட்டேன்டா. ஒரு கடை கூட்டி போனான். அங்கே வந்துட்டு இவங்க மாமாவான். அந்த மாமா கடையா, அதனால சரி வா போகலாம். ஏதோ ஒரு கடை கூட்டி போகலாங்கிறான். பார்க்கலாம் எப்படி. இந்த கடை தெரிஞ்ச கடையா உனக்கு? தெரியாத கடையா? தெரிஞ்ச கடைக்குன்னா போகவே மாட்டேங்கிறான். இந்த கடையை பார்க்கறது எல்லாம் சாம்பிராணியெல்லாம் போட்டு பக்காவா பார்க்கலாம். எப்படி இருக்குன்ட்டு பார்க்கலாம். பிடிச்சாதான் எடுப்பேன், இல்லைன்னா வேண்டாம், போயிடலாம். ஃபிக்ஸ்டு ரேட்டுன்னு போட்டுருக்கு. இதானே நமக்கு பிடிக்காது. சைட் அடி இருக்காரு பாருங்க. இங்கே பாருங்க, கலெக்ஷன் நல்லாவே இல்லை சுத்தமாக இந்த கடையில். சிம்பிள் காட்டன் தான் இது. இது வந்துட்டு 2,600 ரூபாவாம். சும்மா சிம்பிளாக போட்டுக்கலாம். அதில் நான் ஒரு சாரி எடுத்திருக்கேன், இன்னொரு சாரி எடுக்கிறேன். இந்த சாரி எடுத்திருக்கேன். அது எம்ப்ராய்டிங்கில் கேட்டேன் காட்டனில். அது வந்துட்டு நம்ம வந்துட்டு இது ஒத்தையில் போடுற மாதிரி இருக்குது. அதனால அதை எடுக்கலை. இன்னொரு கடையில் பார்த்துக்கலாம். இங்கே ஒரு 2 சாரி எடுத்துட்டு வேறு கடையில் போட்டு இன்னொரு சாரி எதை எடுக்கலாம்? எடுத்துக்கலாமா? இது ஓகே போது. இது ரொம்ப டார்க்காக இருக்கணும். எதுவுமே நல்லா இல்லை. ஏதோ ஓரளவுக்கு எடுத்திருக்கோம். நான் இன்னொரு கடைக்கு போக போகிறேன். நீ இன்னொரு கடைக்கு இப்போ இன்னைக்கு இல்லை. எனக்கு தெரியாது. நீ இப்போ போ. இன்னும் விட மாட்டேன், ஒன்றும் விட மாட்டேன். குங்குமம் வாங்க வந்தேன். குங்குமம் நெத்தில் வைக்கிறதுக்கு கம்மியாயிருச்சு. பூவை கொட்டிட்டானா, அதனால வாங்க வந்தேன். இங்கே என்ன பேன்ஸ் ஐட்டமா இல்லை மளிகை ஐட்டமா இருக்குது? என்னடி இது? அதடி வேற கடைக்கு போகும். குங்குமம் வாங்கினேன். வா இங்கே வா, இங்கே நிற்கிறேன்டி வா. அப்புறம் பூவாக்கு பேம்பஸ் வாங்கணும். வளையல் எடுத்தேன், அவ்வளோதான். வளையல் எவ்வளோடி போட்டாங்க? இது சேர்த்து
நெக்ஸ்ட் கடைக்கு வந்திருக்கிறோம் பாருங்க. நான் வீட்டுக்கு வந்துட்டேன். ஃபோன் பண்ணிகிட்டே இருந்தாங்க பூ அழுகுறான்னு சொல்லிட்டு. அவசரன்ட்டு லாஸ்ட்டாக போய் இன்னொரு கடையில் போய் எடுத்துகிட்டு வந்துட்டோம். ஃபஸ்ட்டு எடுத்த கடையில் வந்துட்டு நல்லா வெள்ளை, எனக்கு 2வது கடையில் போய்ட்டு நான் ஒரு ஃபேன்சி சேரீ எடுத்துகிட்டு வந்துட்டேன். பாருங்கள், இது வந்து நான் ஃபஸ்ட்டு கடைக்கு போனேன்னா அந்த சேரீ எடுத்தது. நான் 2 சேரீ எடுத்தேன். இது வந்துட்டு எனக்கு நான் எடுத்துக்கிட்டேன். இன்னொரு சேரீ வந்து அன்னைக்கு கொடுத்துட்டேன். அன்னைக்கு 2மே நான் வந்துட்டு அவங்கள்ட்ட கேட்டுக்கிட்டு தான் நான் வந்துட்டு எது வேணும் அப்படின்னு கேட்டுக்கிட்டு தான் நான் கேட்டேன். அவங்க வந்துட்டு அதை எடுத்துகிட்டு இதை கொடுத்தாங்க. எனக்கு எதுவுமே பிடிச்சிதான் இருந்துச்சு, பார்க்குறதுக்கு நல்லா இருந்துச்சு. நாளைக்கு கட்டி பார்க்கலாம் எப்படின்ட்டு. நாளைக்கு வந்துட்டு சிரேதம் அவங்க ஆத்தான்னு அவங்க அப்பாவோட அம்மாவுக்கு சிரேதமாக நாளைக்கு. அதனால இந்த சேரீ கட்டிக்க சொல்கிறோம். நாளைக்கு பார்க்கலாம் அப்படின்ட்டு. இது வந்து 2வது கடையில் போய் எடுத்தது இந்த சேரீ. இது நல்லா இருக்குல்ல. இது ஃபுல்லாக வந்துட்டு ஸ்டோன் தான். எனக்கு இதில் வந்துட்டு ஒரு சேரீ மட்டும்தான் இருந்துச்சு இந்த டிசைனில். வேறு கலர் கிடையாது. எனக்கு அது ஃபுல்லாக க்ரீனாக இருக்கிறதுனால எனக்கு கொஞ்சம் பிடிக்கல. இருந்தாலும் பரவாயில்ல. எனக்கு ரொம்ப சாஃப்டாக இருக்குது. துணி பாருங்களேன், எங்கே இருங்க தெரியுதா? ரொம்ப சாஃப்டாக இருக்குது, மடம் இல்லாமல் நல்லாயிருக்கு. அதனால் இதை நான் எடுத்துட்டேன். இது ரேட் வந்து 750 போட்டு 750 இந்த சேரீயோட ரேட்டு. ரொம்ப பிடிச்சிருந்துச்சி, இதை எடுத்துட்டேன். இதுதான் நான் வந்துட்டு அன்றைக்கி ராஜா ஃபெஸ்டிவல் அன்றைக்கி தான் நான் போடுவேன். இதுக்கு வந்துட்டு ப்ளவுஸு இல்லைன்னு நினைக்கிறேன். ப்ளவுஸு கிடையாது, வித்து ப்ளவுஸ்னு போட்டிருக்கோம் இல்லை. அதனால் நான் ப்ளவுஸ் வந்து தனியாக ஒரு ப்ளவுஸு எடுத்துகிட்டு வந்துட்டேன். ரெடிமேட் ப்ளவுஸ் எடுத்துட்டேன். கோல்டன் கலர், இதுக்கு வந்துட்டு கோல்டன் கலர் போடலாம். நான் கோல்டன் கலர் ஒன்று எடுத்திருக்கேன். எது மேட்சாக இருந்தாலும் போட்டுக்கலாம். இதான் எனக்கு செட் ஆகும்னு நினைக்கிறேன். அதனால் இது எடுத்துட்டேன். இது எடுத்திருக்கேன். ஏன் என்னாச்சு? அப்புறம் அம்மாவுக்கு வந்துட்டு இந்த சேரீ கொடுத்தேன். அவங்க வந்துட்டு அம்மா வந்து எனக்கு வேண்டாம் அப்படின்ட்டாங்க. இது வந்துட்டு அவங்க அம்மா வீட்டிலேருந்து வரணும். எனக்கு எங்கள் வீட்டிலேருந்து வரலையா. அம்மாவுக்கு நாளைக்கு வரும் அவங்க அம்மா வீட்டிலேருந்து. அன்றைக்கி நாளைக்கு வரும் அவங்க அம்மா வீட்டிலேருந்து. எனக்கு வந்துட்டு ஹஸ்பண்டு தான் எடுத்து கொடுக்குறாங்க. போன டைமு ஹஸ்பண்டு தான் எடுத்து கொடுத்தாங்க. போன டைம் வந்துட்டு அண்ணி வீட்டிலேருந்து எனக்கு எடுத்துகிட்டு வந்தாங்க. பூவாவுக்கு எனக்கெல்லாம் அண்ணி எடுத்துகிட்டு வந்தாங்க. பூவாவுக்கு ட்ரெஸ் எடுத்தோம். பூவாவுக்கு அப்புறம் பேம்பஸ் வாங்கினோம். இந்த வளையல் எடுத்தேன். எனக்கு வளையல் எடுக்கல ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இல்லை. இருந்தாலும் நான் புது வளையல் போடணுமே அப்படின்ட்டு தான் எடுத்தேன். இந்த வளையல் எவ்வளோன்னே தெரியலண்ணா. இது மொத்தமாக வந்துட்டு 520 ரூபா போட்டிருந்தாங்க. ஆனால் வந்துட்டு அப்போ 100 ரூபான்னு நினைக்கிறேன் இது. அப்புறம் குங்குமம், பூவா ட்ரெஸ் இதாக இருக்கும். இதுதான் பூவா ட்ரெஸ். நல்லாயிருக்கு, இந்த கலர் நல்லாயிருக்கு. பூவாவுக்கு நல்லாயிருக்கும் உண்மையில் க்ரீன் கலர். அவ்வளோதான். டைம் ஆகிட்டு ஓடி வந்துட்டேன். வேறு எதுவுமே எடுக்கலை. இதில் ஒரு வளையல் போட்டிருக்கேன். நான் இந்த வளையல் கேட்டேன். இது வந்துட்டு நம்ம தமிழ்நாட்டில் எடுத்த வளையல் பாருங்கள், நல்லா இருக்குல்ல. இது வந்து ஒடிசாவில் இந்த மாதிரி தான் போடுவாங்க. நான் தமிழ்நாட்டில் நான் தேடி எடுத்தேன். இந்த மாதிரி எடுத்து போட்டுட்டேன். தமிழ்நாட்டில் ஊர்லேயே போட்டு வந்தேன். இந்த மாதிரி வளையல் தான் நான் கேட்டேன். நாளைக்கு எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டான். சரி பார்த்துக்கலாம். அவ்வளோதான் இன்றைக்கி வீடியோ. இந்த வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணுங்கள். நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். டாட்டா பாய்.